ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கோர்ட் ரூம் டிராமா பார்க்க போறோம். இது ஒரு மலையாள படம் மக்களே. மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நாட்டு ஒரு தம்மா தூண்டு லைனா இருக்கும். அந்த லைனை பொறிச்சிட்டு ஒரு தரமான படம் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஒரு சாதாரண படமா இருக்கும். கதை என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு யாரோ ரேப் பண்றாங்க, 2-3 பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ். யார் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தெரியல. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது வழக்கமா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணு சார்பா வாதாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல இந்த பொண்ணு சார்பா வாதாடாம இந்த பொண்ணை யாரு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களுக்காக வாதாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. ஒரு மாதிரி வித்தியாசமான படம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும், எப்படி இவங்க இந்த விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டி விட்டாங்க. அப்படி என்ன கதை, அப்படி என்ன எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பெல்டன் வாலெட் 888 காம்போ இன்னியோட முடிஞ்சு போச்சு மக்களே. ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. மொத்தமா 180 காம்போ வித்திருக்கேன். இப்போ லேடிஸ் வாலெட்ல என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வாலெட்டுமே கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்கு சேல் பண்ண. இது இன்னைக்கு ஆஃபர்ல 777க்கு கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட 50% ஆஃபர். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. இதுவுமே ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் மக்களே. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான வக்கீலா இருப்பாரு. பேரு டேவிட். இவரை பார்க்க ஒரு பிஷப் வந்திருக்காரு. வந்தவர், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த சர்ச்சுக்கு தானே போற, அந்த ஃபாதரை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், நானும் அந்த ஃபாதரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாதான் படிச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கதைகளை பேசிட்டு சர்ச்சுக்கு எதிரா நிறைய பேர் திரும்புறாங்க. நம்ம எல்லாருமே இந்த டைம்ல சர்ச்சுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சார் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு ஒரு அப்பாவி. அந்த நன் வந்துட்டு தன்னை வந்துட்டு கடவுளுக்காக அர்ப்பணிச்சுட்டு கடவுள் தான் உலகம், கடவுள் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா, அந்த பிஷப் சும்மா இருக்காம அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸை இப்போ நான் தான் எடுத்து வாதாடிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு சார்பா. நீங்க இல்ல யாரு வந்து சொன்னாலும் என்னால கண்டிப்பா பின்வாங்க முடியாது. நான் வந்துட்டு எப்பயுமே உண்மைக்கும் நியாயத்துக்கும் தான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இவன் கிட்ட என்னதான் பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க கிளம்பிட்டாரு. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எக்கச்சக்கமான பொதுமக்கள் கூட்டம் ஏதோ போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் டேவிட் எப்போ வருவாரு, டேவிட் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கன்னியாஸ்திரிய ஏதோ ஒரு பிஷப் நாசம் பண்ணிட்டாரு பாத்தீங்களா, அந்த கேஸ் வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கேஸ் என்ன, அந்த கேஸோடைய மத்த டீடைல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கதான் நம்ம ஹீரோ இங்க வரப்போறாராம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. போலீஸ்க்கும் நல்லாவே தெரியும் உள்ளுக்குள்ள உட்காந்து அவர் எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே டைம்ல எஸ்ஐக்கு மேல இருந்து கால் பண்றாங்க. டேவிட் வந்தாச்சா, என்ன விஷயம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன ஆக போகுது அப்படின்னே தெரியல, வெளியே ஒரே மக்கள் கூட்டமா இருக்கு, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மனுஷன் இங்க வராம இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்ப அப்படியே இந்த ஊருடைய எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ இந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி, அந்த டேவிட் வரும்போது ஏதாவது பண்ணி இந்த கலவரத்தை ஏற்படுத்து, அந்த கலவரத்தை பார்த்துட்டு அந்த ஆளே உள்ளுக்குள்ள வரக்கூடாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணு அப்படின்னும் போது, நானே ஒரு சாதாரண சிபிஓ, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு, நீ நினைச்சா அந்த ஸ்டேஷன்ல என்ன வேணா நடக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு அந்த பிஷப்பை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், டேவிட்டை உள்ள விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா அந்த தடையெல்லாம் தாண்டிட்டு உள்ளுக்குள்ள போக பாக்குறாங்க. அந்த பொதுமக்களுக்கு மத்தியில ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. அவரு, நான் ஸ்டேஷனுக்குள்ள போகணும், போயிட்டு போலீஸை பார்க்கணும், முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ண, இங்க நடந்த கலையபுரத்துல அந்த மனுஷன் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்ததுல எல்லாரும் மேல ஏறி மெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு செமையா காயம்படுது. அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்தாரு பாத்தீங்களா, உங்களால கண்டிப்பா உள்ளுக்குள்ள போக முடியாது, ஏற்கனவே பொதுமக்களுடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுவா இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க, இல்ல அப்படின்னா ஃபைல நாங்களே கொடுத்தனுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த அடிப்பட்ட தாத்தாவையும் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா அந்த வயசானவர் போற வழியிலேயே இறந்து போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வச்சு இன்ஸ்பெக்டர் செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய கால் தடிக்கு தான் அந்த ஆள் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு, உன்னால பார்த்து வேலை செய்ய முடியாதா,
ஒழுங்கா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, இல்ல சார் நான் தடுக்க தான் பார்த்தேன், அவரு தெரியாம என் காலுக்கு நடுவுல காலை விட்டு கீழே விழுந்துட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, மன்னிப்புலாம் கொடுக்க முடியாது, உன்னால ஒரு வயசானவர் இறந்து போயிட்டாரு, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், உன்னை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கெஞ்சினாலும் அந்த இன்ஸ்பெக்டர் விடவே மாட்டாரு. இதே டைம்ல அந்த இறந்து போன தாத்தாவுடைய பொண்ணு ஜானகி அங்க வராங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். கூடவே ஒரு பையன் வரான். அந்த பையன் இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு. அந்த பையன் பேரு நவீன். எங்க அப்பாக்கு என்னாச்சு, எங்க அப்பா இங்க தான் வந்தாரு, அதுக்குள்ள எங்க அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா நியூஸ்ல தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்த்த இந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாத்தாவை தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த எஸ்ஐயை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இவரு தடுக்கி கீழே விழுந்தாரு அப்படின்னா ரிப்போர்ட் எழுதாம இவரை தூக்கிட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை மாத்தி எழுதுங்க, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன், போஸ்ட் மார்ட்டம்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ அந்த தாத்தாவுடைய சொந்தக்காரங்களாம் வராங்க. அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு, நீங்க போயிட்டு டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜானகியையும் இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை கூட போயிட்டு என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த எஸ்ஐ போயிட்டு ஜானகியை செக் பண்ணாங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட அந்த பொண்ணுக்கு என்னமாச்சு, ஏமா மயக்கம் போட்டு கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தூக்கிட்டு வரும்போது நான் கூட சாதாரண மயக்கம் தான் நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு யாரோ செக்ஷுவலி ரொம்ப ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு ஆக்சுவலா கற்பழிக்கப்பட்டிருக்கா, ஒன்னு இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்களால கற்பழிக்கப்பட்டிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னங்க சொல்றீங்க, கற்பழிச்சிருக்காங்களா, சும்மா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த, நீ ஒழுங்கா செக் பண்ணீங்களா ஜானகியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தூக்கிட்டு வந்து அதே பொண்ணுதான், நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே அந்த நவீன் பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். ரயில்வே ஸ்டேஷன்ல என் போனையும் காணும் அப்பாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணுமே தெரியாது, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சொந்தக்காரங்களை போயிட்டு மீட் பண்ணி, ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் அப்பாவும் சேர்ந்துட்டு இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிருப்பாங்க. ஆனா கடைசியா பார்த்தா இவங்களே எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடந்து போச்சு. உங்களை மீட் பண்ண எதுக்காக இவங்க கிளம்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எங்களுக்கே தெரியல, என் பொண்ணுக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்கணும், டவுனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க, நாங்களும் சொந்தக்காரங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னோம், மத்தபடி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட உட்காந்து பேசும்போது, நீங்க கூட்டிட்டு வந்தவனே நான் சாதாரணமா செக் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உடம்பு முழுக்க இந்த பொண்ணை யாரோ நாசம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடையாளங்களை பார்த்தேன். பிரைவேட் பார்ட்ல தான் பயங்கரமா காயம்லாம் பட்டிருக்கு, இன்ஃபெக்ஷன்லாம் கூட ஆயிருக்கு, ஒருத்தர் இல்ல ஒருத்தருக்கும் மேற்பட்ட நபர்களால இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு லைட்டா தான் சொன்னா, அந்த பொண்ணு கண்ணை முழிச்சாதான் நமக்கு டீடைலா எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த எஸ்ஐக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம டாக்டர் கிட்ட பொறுமையா, டாக்டர் நீங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது பொண்ணு விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு போலீஸால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மீடியா பேசிக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிய வந்தா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும், நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி இதை கொஞ்ச நாளைக்கு மட்டும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள மீடியா பீப்புள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து, அவ்வளவுதான் இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்பாவை போலீஸ் கொலை பண்ணிட்டாங்க, பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அந்த ஜூனியர்ஸும் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அப்பா பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு, அந்த டைம்ல அநியாயமா போலீஸ் ஒரு பெரியவரை கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெரியவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அந்த ஜூனியர் எஞ்சி வந்து, ஒருவேளை அந்த பிஷப்புடைய கேஸை மழுங்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இது வந்துட்டு அந்த ஆட்கள் செஞ்ச வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஏதாவது பண்ணிட்டோம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு சீஃப் போலீஸ், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 3 பேரும் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு நம்ம எல்லாருமே ஒரே ஆட்கள், நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஷப்புடைய கேஸ் அதுல இருந்து பின் வாங்கிடு, நீ வந்துட்டு அந்த பிஷப்காக வாதாடு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணி கொடுக்குறேன், எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசி பாக்குறாங்க. காசு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வாங்க பார்க்கும்போது
அதாவது பணம் பதவின்னு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஆளு தப்பு பண்ணுவாரு, அந்த ஆள் பக்கமே சப்போர்ட் பண்ணும். ஆனா எதுவுமே தெரியாத பாதிக்கப்பட்டு ஒரு பொண்ணு அப்பாவியா சட்டத்தை மட்டுமே நம்பி வருவா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா? எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அந்த பொண்ணுக்காக மட்டும்தான் வாதாட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா கேட்க மாட்டியா? இதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், உன்னால இந்த வக்கீல் வேலையே பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஹீரோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோ, நான் அந்த பொண்ணுக்காக வாதாடி அந்த பொண்ணுடைய கேஸ்ல நீதி வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மொத்தமா 3 பேரா தான் கிளம்பி கோவில்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊருக்கு வந்திருப்பாங்க. திருவிழா முடியும் போது இந்த ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா 2 நாள்ல இந்த பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளையே காணும். ஜானகியுடைய போனுக்கு நாங்க கால் பண்ணி பார்த்தோம், போனே போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய போனுக்கு கால் பண்ணி ஜானகிக்கு என்னாச்சு, கால் பண்ணா போல, வேலைக்கும் வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய போனு ரிப்பேர் ஆகி போச்சு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியானதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போனை கட் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி இல்ல அந்த திருவிழால அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இல்ல ஸ்ட்ரேஞ்சா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் தான் இவங்களை பஸ் ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது ஜூஸ் குடிக்கலான்னு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிக்கும் போது ஜூஸ்ல சுகரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்கலான்னு போனா அந்த கடைக்காரன் கடுப்பாயிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். சுகர் நல்லாவே தான் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, அந்த ஜூஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி இவங்கிட்ட ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வாக்குவாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு அங்க 3 பேரு கார்ல வந்து இங்க என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணுங்களையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே இந்த பொண்ணுங்கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி உரசுற மாதிரி கிட்ட வந்து என்ன தங்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனையே வேணான்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல வேற எதுவுமே நடக்கவே இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி ஊருக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே ஒன்னாதான் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பெங்களூருக்கு வேலை கிடைச்சி 3 பேரும் ஒன்னாவே வேலைக்கு போயிருப்பாங்க. அங்க ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் பார்ட்டி கூத்து கும்மாலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அநியாயமா யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காரி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க அப்பாவுடைய டெட் பாடி இருக்கு, அதை பார்த்துட்டு செமையா அழுகுறா, கத்தி கதறி அழுகுறா. அதுக்கப்புறம் டெட் பாடியை அடக்கம்லாம் பண்றாங்க. ஒரு மாதிரி இந்த பொண்ணு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நவீன் இருக்கா பாத்தீங்களா, நவீனும் நான் கிளம்புறேன், நீ உடம்ப பாத்துக்கோ, ஆனா நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு குற்ற உணர்ச்சியில பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா கிட்ட போயிட்டு நான் வேணுமுதுனே புடிச்சலாம் தள்ளி விடல, அவராதான் தவறி கீழே விழுந்துட்டாரு, அதுக்கு நான் சின்னதா ஒரு காரணம் அவ்வளவுதான், ஆனா சத்தியமா அவரு சாவுக்கு நான் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீ காரணமா இல்லையா அப்படின்னா தெரியல, ஆனா உன்னாலதான் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஒரு மாதிரி கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தவரு இந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது சொந்தக்காரங்க அந்த பொண்ணு ஏற்கனவே உடஞ்சு போயிட்டு பேசக்கூட முடியாத நிலைமையில இருக்கா, எங்க கிட்ட கூட பேச மாட்டா, இந்த கேஸே வேணாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. இந்த டைம்ல எதுக்காக நீங்க போயிட்டு விசாரிக்கணும், பிளீஸ் அந்த பொண்ணு கிட்ட பேசாதீங்க, மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பத்தி பேசி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த கேஸ் பிரஸ் மீடியான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமெல்லாம் விசாரிக்காம இருக்கவே முடியாது, வேற வழியே கிடையாது, என்னுடைய வேலையை நான் பார்க்கணும், என்னுடைய வேலையை நான் பார்த்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லேடி போலீஸும் இருக்காங்க. எல்லாருமே உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோயின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பேக்கரிக்கு போனீங்க, அங்க ஏதோ சின்ன சண்டை, அதுக்கப்புறமா அவங்க பஸ் ஏறி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அதுக்கப்புறமா என்ன விஷயம் ஆச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாத விஷயம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸை பஸ் ஏத்தி விட்டு இவங்க கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போனை காணும். போனை இவங்க மறந்து பேக்கரியிலேயே வச்சுட்டு வந்துட்டாங்க போல, அதை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க பேக்கரியில யாரையும் காணும். இவங்க அண்ணா சேட்டான்னு கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தாலும் யாரையும் காணும். அந்த டைம்ல திடீர்னு யாரோ பின்னாடி வராங்க, ஏதோ ஸ்ப்ரே மாதிரி முகத்துல அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா துணியை போட்டு மூடி இந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் மயக்கம்
மயக்கமாயிட்டு இருப்பா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல. மயக்கம்லாம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்கூட்டியோட இந்த பொண்ணு ரயில்வே ட்ராக் பக்கமா ஒழுந்து கிடக்குறா. நம்மள யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கா. ஏன் நேரா வீட்டுக்கு போனீங்க, உங்களை யாரோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா போலீஸுக்கு போகாம ஏன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட சொன்னா அப்பா போலீஸ் கேஸ்லாம் வேணான்னு சொன்னாரு அப்படின்றாங்க. அட யாருமா இருந்தாலும் பைத்தியமா, போலீஸ் கிட்ட போகாம அவரே சொந்தமா விசாரிக்க போறாராமா. அடுத்து என்ன விஷயமாச்சு, அந்த ட்ரெஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையாமா கொளுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா தான் கொளுத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்திட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கேப்ல அப்பா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு கேப்ல மனசு மாறி போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு போல மக்களே. அதுவும் பாதிக்கப்பட்ட பொண்ணை தனியா அம்போன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல தவிக்க விட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அங்க நடந்த கலவரத்துல மனுஷன் இறந்தே போயிட்டாரு. இப்போ வந்துட்டு இந்த விஷயம் சொல்ல சொல்ல ஹீரோயின் செமையா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப இந்த போலீஸ் லேடி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீ நல்லா யோசிச்சு பாரு, அழுவாம பொறுமையா யோசி, நீ யாரையாவது பாத்தியா, ஃபேஸ பாத்தியா, இல்ல ஏதாவது ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டு போலீஸு கிளம்ப அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் எனக்கு வேலை இருக்கு, என் பெண்ணை தனியா விட்டு வந்திருக்கேன், பொண்ணை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அப்பாவும் கிடையாது, தனியா இருக்கா, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த பொண்ணை யாராவது ஏதாவது பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு கவர்மெண்ட் சார்பா சில இல்லங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு மையத்துல தங்க வைக்கிறாங்க. இவங்க மறுபடியும் தனிமையாயிட்டாங்க, பயங்கர தனிமையா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. போலீஸ் முதல்ல அந்த பேக்கரிக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேக்கரியில தேடி பார்க்கும்போது அந்த மயக்க மருந்து கிடைக்குது. இதையே முக்கியமான ஆதாரமா வச்சு அந்த பேக்கரியை மொத்தமா 2 பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இந்த பேக்கரிக்கு வரவங்க எதையாவது மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி எடுத்து வைப்போம், அப்படி எடுத்து வைக்கும் போதுதான் இந்த டப்பாவை பார்த்துட்டு எடுத்து வச்சோம், மற்றபடி அது மயக்க மருந்து அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலந்தா அவங்க நாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்களை தவிர வேற யாராவது பேக்கரியில வேலை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு இந்திக்காரன் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு இந்தி மட்டும்தான் நல்லா தெரியும் போல. அந்த இந்திக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது இந்த ஓனரை பத்தி அவன் போட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி திருவிழாக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாரையும் வீடியோ எடுத்து வச்சு போட்டோ எடுத்து வச்சு தப்பா கலாச்சி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா இவனுங்க பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தங்கம் இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் இவங்களை கைது பண்றாங்க. இவங்க மேல பழிய தூக்கி போட முடியுமா, ஐ மீன் இவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பெங்களூர்ல இந்த கேஸ பத்திலாம் ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க நவீன் இருக்கா. நவீனுடைய அக்கா தான் இந்த பொண்ணு. நியூஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்கா ஒண்ணுமே சொல்லாம அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உனக்கு அந்த பொண்ணை முன்னாடியே தெரியும், ஏன் போலீஸ் கேட்கும் போது இப்பதான் பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். இந்த பையன் Facebook இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருப்பான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலாம் பண்ணிருப்பான். எதேர்ச்சியா தான் அன்னைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து ஹெல்ப் பண்ணிருப்பான் மக்களே. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கா. நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கேன். அந்த பொண்ணு இப்போ அம்போன்னு தனி மரமா இருக்கா, நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நேரா போயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். ஹீரோயினை மீட் பண்ணி, இங்க பாரு, நீ கவலையே படாத, நீ தனியா இல்ல, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், நம்ம ஒரு வக்கீல பார்க்கலாம், வக்கீல பார்த்து கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கும் இப்பதான் ஹப்பான் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வக்கீல மீட் பண்றாங்க. வக்கீல் பேசும்போது இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ் எல்லாத்தையும் நேரா போயிட்டு கோர்ட்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, இன் கேமரா ப்ரொசீஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ வீட்ல இருந்து கூட வீடியோ கால் மூலமா இந்த கேஸை நீ வாதாடிக்கலாம், பேசணும்னு நினைக்கிறத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கோர்ட்டுக்கு வரேன், என்ன மாதிரி இதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், கேஸை வாதாடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோயின் கிளம்பி வரும்போது அங்க அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு. இவரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்க அப்பனை கொலை பண்ண கொலகாரம் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு ஹீரோ வராரு. நம்ம ஹீரோக்கு கொடுத்த இன்ட்ரோ, ஹீரோவுடைய பில்டப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ
கண்டிப்பா ஹீரோயின் சார்பா தான் வாதாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு அந்த கடைக்காரங்களுக்காக வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கோர்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கிறாரு. நீ வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போயிருக்க, 2 மாசம் கூட பெங்களூருக்கு போயிட்டு முழுசா வேலை பார்க்கல, அதுக்குள்ள எப்படி உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க 2 பேருமே என் கூட ஒன்னா படிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, குடிக்கிற பழக்கம் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, குடிக்கிற பழக்கமும் பெருசா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்ல பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை செக் பண்ண அந்த டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாத்தீங்க, எதன் அடிப்படையில இந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்கா, முக்கியமா ஒருத்தருக்கும் மேல இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாதாரணமா செக் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க காயமா இருந்துச்சு, பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க காயம் இருக்கு, பிரைவேட் பார்ட்லாம் காயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த காயம் கண்டிப்பா அந்த பொண்ணு சொல்றா இல்லையா, பேக்கரிக்கு போன அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த பொண்ணை நாசம் பண்ணும் போதுதான் இந்த காயம்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்க, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு நடக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரிலாம் காயம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த பிளட் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுடைய உடம்புல போதைப் பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணுடைய உடம்புல எப்படி போதைப் பொருளுக்கான அந்த ட்ரேசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருந்துச்சு, அதான் நான் சொல்றேன், மத்தபடி அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த குளோரோஃபார்ம் அடிச்சாங்க இல்லையா, அதனால வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க அதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு அந்த ரொமான்டிக்கா இருக்கும் போது பிளஷர் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளே கூட அந்த ட்ரக் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருக்க ஹீரோயினுடைய வக்கீல் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், 2-3 பேர் சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி ஜானகிய நாசம் பண்ணிருக்காங்க, அவங்க தூக்கிட்டு போயிட்டு நாசம் பண்ணும் போது இந்த பொண்ணு கண்ணை முழிக்க கூடாது, இந்த பொண்ணு முழிச்சா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்ஜெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இது கூட தெரியாம இவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை வந்துட்டு அந்த ஜட்ஜி ஏத்துக்கிறாரு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்கான சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சம்பவம் நடந்து 3 நாள் ஆகுது, அந்த பொண்ணு குளிஸ்டா எல்லா வேலையும் பண்ணி ட்ரெஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க, சோ அதனாலதான் டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸை கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு இந்த கடைக்காரங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம், அங்க டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சொல்லும் போது அதுக்கப்புறமா ஜானகி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இந்த விஷயம்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு விசாரிக்கும் போது செக் பண்ணும் போது அந்த மயக்க மருந்து கண்டுபிடிச்சோம், அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது இவங்க உண்மையை ஒத்துக்கல அப்படின்னாலும் அங்க வேலை பார்த்த இந்திக்காரன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது சரி இவ்வளவு விசாரிச்ச நீங்க அந்த தார் கார்ல 3 பேர் வந்து பார்த்தாங்க, இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஜானகி சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரை நீங்க ஏன் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க திருவிழால இருந்தாங்க அப்படின்றதுக்கான கேமரா ஃபுட்டேஜ் மத்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, சோ அதனாலதான் அவங்கள விசாரிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாதீங்க, அவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்க அப்பா மால் ஓனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவே இல்ல, அதனாலதான் அவங்கள விசாரிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுடைய விசாரணை இந்த கேஸுக்கு தேவையே இல்லை அப்படின்னா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப பாக்குறாரு. சரி பேக்கரிக்கு எப்படி குளோரோஃபார்ம் வரும், குளோரோஃபார்முக்கும் இந்த பேக்கரிக்கும் என்ன கனெக்ஷன், இந்த குளோரோஃபார்மை யாரு எங்க இருந்து வாங்கினாங்க, இது எப்படி இங்க வந்துச்சு, அண்ட் சாதாரணமா படத்துல காமிக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி மயக்க மருந்து அடிச்சவனே எல்லாம் யாரும் மயக்கமாக மாட்டாங்க, அந்த பொண்ணு எப்படி அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்க அந்த பொண்ணுகிட்டயே விசாரிச்சோம் அண்ட் வந்துட்டு டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தோம், ஃபாரன்சிக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு முதல்ல மூக்குல அந்த மயக்க மருந்து அடிக்கும் போது மயக்கம் ஆயிட்டு இருக்கா, அந்த மயக்கம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி மாதிரி எதையோ வச்சு மூஞ்ச போட்டு மூடி இருக்காங்க, இந்த பொண்ணு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுத்தி கழுத்தை போட்டு இறுக்கி இந்த பொண்ணு மயக்கமானதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணிருக்காங்க, துணியால தான் இந்த பொண்ணு மயக்கமா இருக்கா அப்படின்னும் போது அப்படின்னா மெயின் எவிடன்ஸே அந்த துணி தான், அந்த துணியை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது துணியானு போலீஸே யோசிக்கிறாரு, மிஸ் பண்ணிட்டாரு போல, முதல்ல போயிட்டு அந்த முக்கியமான எவிடன்ஸான துணியை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சாலே யார் இந்த மாதிரி பண்ணான்னு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு.
நீங்க வழக்கமா எந்த டைம்ல கடையை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 9 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டைம்ல வந்துட்டு திருவிழா அப்படின்றதுனால ஒரு 9:30 மணிக்கு மேலதான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கடைக்கு எப்படி அந்த குளோரோஃபார்ம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கே தெரியல, அன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில வேலைக்காரன் தான் வந்து கதவை திறந்தான். வழக்கமாவே இந்திக்கார் தான் கதவை திறந்து எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாராம். அதுக்கப்புறம் தான் இவங்க கடைக்கு வந்து மத்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம். அன்னைக்கும் அதே போல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடிக்கு யாராவது கடைக்கு வரவங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதை தூக்கி பத்திரமா வச்சு வரவங்க கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருவோம், அவ்வளவுதான். முக்கியமா சொல்ல போனா அந்த குளோரோஃபார்மை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டைம்ல ஒருத்தர் மட்டும்தான் கடையில இருந்திருக்காரு, இன்னொருத்தர் வீட்டுக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. யார் இந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே பார்க்காத சமயத்துல போலீஸ் கேஸ ஒழுங்கா விசாரிக்காம கேஸ முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட் மேல பழிய போட்டு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. முதல்ல கேஸ இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கணும், அண்ட் விக்டிம் கிட்ட நான் மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ஜெக்ஷன் மை லார்ட், இது வந்துட்டு சட்டத்துக்கு எதிரான விஷயம், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விக்டிம இவரு கேள்வி கேட்டு கொன்னுட்டாரு, மறுபடியும் விசாரிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது. அந்த பொண்ணை அதாவது விக்டிம பாதுகாக்க ஒரு சட்டம் இருக்கா, அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி இவரு கேட்கிற அந்த பெர்மிஷனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு எதிராக எல்லா விதமான கேஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல குற்றவாளிக்கு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கிற வகையில இவங்க தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணலாமா, விக்டிம எத்தனை வாட்டி வேணா விசாரிக்கலாம், அடுத்த ஹியரிங்ல விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது அங்க இருக்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பக்கம் விக்டிம்க்கு நீங்க சப்போர்ட்டா வாதாடுறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த விக்டிம்க்கு எதிராக வாதாடிட்டு இருக்கீங்க, பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் யார்கிட்டயுமே பணம் வாங்கிட்டு எதுவுமே பண்றது கிடையாது, எது நியாயமோ எது தர்மமோ அதுபடிதான் போவேன், நான் வந்துட்டு கடவுளோ நீதிபதியோ கிடையாது, நான் ஒரு அட்வொகேட், யாருக்கு எப்படி வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து மறுபடியும் ஹியரிங் வருது. இந்த மாதிரி உன்னை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஆனா போலீஸ்க்கு போகாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறது நியாயமே கிடையாது, இதை யாரும் ஒத்துக்க கூட மாட்டாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்பா தான் சொன்னாரு போலீஸ்க்கு போ தேவையில்ல, நம்ம கிளம்பி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொன்னாரு அப்படின்னும் போது அது எப்படி சொல்லுவாரு, இந்த மாதிரி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லுவாரு, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பா அந்த மாதிரி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, வெங்கட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய டிஎல் அப்படின்னு சொல்றாங்க. அதே வெங்கட் உன்னுடைய காலேஜ்ல சீனியரா இருந்தாரு, அதை ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சம்பந்தப்பட்டு நீங்க கேள்வியே கேட்கல, நான் ஏன் மறைக்கணும், வெங்கட்டுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே, இந்த சம்பவம்லாம் நடக்கும் போது இல்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வெங்கட் எப்பயாச்சும் கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்றாங்க. வெங்கட்டுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அபிஷியலா அந்த ஆளு டீம் லீடரு, அதை தவிர எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது வெங்கட்டுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ கொண்டு வந்திருக்காரு. அந்த போட்டோல இந்த பொண்ணு வெங்கட் மேல சாஞ்ச மாதிரி நிக்கிறா, நீயும் வெங்கட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பயங்கரமான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோலயே வெளிப்படையா நல்லாவே தெரியுது அப்படின்னும் போது அது கேஷுவலா எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது, அவருக்கும் எனக்கும் வேற எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 மாசம் அப்படின்னு சொல்ல, 2 மாசத்துல உனக்கு 4-5 நாள் எந்த கம்பெனில லீவ் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் லீவே போடாம தொடர்ந்து வேலை பார்த்தேன், முக்கியமா இந்த ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு வேலை பார்த்தேன், அதனாலதான் எனக்கு எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்தாங்க அப்படின்னும் போது நீ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு திருவிழாக்கு வந்த, ஃப்ரெண்ட்ஸோட போகாம ஏன் அப்பா கூடவே ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா அப்பா கூட 1-2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படின்னா லீவ் வாங்கிட்டு ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஓகே எல்லாமே ஓகே, நீ வந்துட்டு பான் பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு ஷாக் ஆவரா, கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன இந்த ஆளு கேவலமா ஒரு கேள்வி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு நான் பாப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த பொண்ணுடைய வக்கீல் எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் மை லார்ட், இவர் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மன ரீதியா கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கிறாரு, அந்த பொண்ணு என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா பார்க்கலாம், அது அந்த பொண்ணுடைய தனி உரிமை, அத கோர்ட்ல கேள்வி கேட்க முடியாது, முக்கியமா யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜே கடுப்பாயிட்டாரு. யோ டேவிடே, உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வைவ் ஆகி வந்திருக்கா, அந்த பொண்ணை மன ரீதியா துன்பப்படுத்துற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க கூடாது, அதான் சட்டம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது கரெக்ட், அதே போல இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட என்னுடைய கட்சிக்காரங்களும் மன ரீதியா கஷ்டப்படக்கூடாது, எல்லாம் ஒரு
ஒரு காரணமா தான் கேள்வி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரி, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது கர்ப்பத்தை கலைக்கிறது எப்படி, கர்ப்பத்தை கலைக்க எந்த மாத்திரைலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகப்படியா இவங்க சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அப்ஜெக்ஷன் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வக்கீல் எந்திரிச்சு அவங்க எதுக்காக வேணா சர்ச் பண்ணலாம், இவங்க தான் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இன்னொன்னு இவங்க சர்ச் பண்ணாங்க அப்படின்ற காரணத்துக்காக இவங்க அதுக்காக தான் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதையும் விட்டு தள்ளுங்க, நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை பஸ் ஏத்தி விட்டு எந்த டைம்ல அந்த பேக்கரிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரியா டைம் தெரியல, ஒரு 10 மணி மேல 10-10:15 இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அந்த கடையுடைய ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. போட்டு பார்க்கும்போது 9:30 மணிக்கு கடையை சாத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஒரு 7-8 மணி தான் கடையை திறக்கிறாங்க. அதுக்கு நடுவுல கடையை திறக்கவே இல்ல. திறக்காத கடைக்குள்ள இந்த பொண்ணு எப்படி போயிருப்பா? சரி ஓகே கடை திறந்திருக்கு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல கடையில யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருமே இல்லாத கடைக்குள்ள நீ ஏமா போன, அது அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இல்லையா, ஏன் உள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என் மொபைல் போனை எடுக்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய் மை லார்ட். ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு அப்பாவுடைய கட்டுப்பாடான வளர்ச்சியில வளர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் பெங்களூர்ல வேலை கிடைச்சு போயிட்டு சந்தோஷமா குடிக்கிறா, கூத்தடிக்கிறா, என்ஜாய் பண்றா, பான் பாக்குறா. இதுக்கு நடுவுல இந்த பொண்ணுக்கு யார் கூடயே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஏற்பட்டு அந்த வெங்கட்டா கூட இருக்கலாம், சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, அவன் கூட கூட இருந்துட்டு கர்ப்பமாக்கிட்டு கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட், அதுக்கான டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ இந்த கர்ப்பமாயிட்டாங்க, அப்பாவுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பழிய தூக்கி யார் மேலேச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளைண்ட் மேல பழிய தூக்கி போட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆயிருக்கு. இது எல்லாமே சுத்தமா இந்த பொண்ணு சொல்லப்பட்ட பொய் மட்டும்தான். பொய்களால கட்டமைக்கப்பட்ட கேஸ நீங்க வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அழுகுறாங்க. வேணாம் அப்படி கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்றாரு. இந்த கடைக்காரங்க வந்துட்டு அந்த டைம்ல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, கடையில ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு ப்ரூவ் பண்றாரு. அப்ப அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொண்ணுடைய மொபைல் சிக்னலும் அந்த 2 பேர்ல ஏ பின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓனர்ஸ், அந்த பி உடைய சிக்னலும் ஒரே டவர் லொகேஷன்ல கிடைச்சிருக்கு. இதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? 2 பேரும் பண்ணல அப்படின்னா கூட அந்த பி என்ற நபர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த ஏ என்ற கடைக்காரர் இருக்கா பாத்தீங்களா, அந்த கடைக்காரனுடைய வீடு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுவே இந்த பி என்ற கடைக்காரனுடைய வீடு இந்த பேக்கரியில இருந்து கொஞ்சம் பக்கமாவே இருக்கு. இந்த பேக்கரி, நம்ம ஹீரோயின் வீடு, இந்த பி என்ற கடைக்காரன் வீடு, இது எல்லாமே பக்கம் பக்கமா ஒரே டவர் லொகேஷன்ல வரதுனால நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரே டவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு தான் காமிக்கும். ஆனா இவங்க எக்ஸாக்டா இந்த கடைக்குள்ள இருந்தாங்க, கக்கூஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்லாம் காமிக்கவே காமிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரூவ் பண்றாரு. சோ இது ஒரு பொய் கேஸ், இந்த கேஸை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னும் போது ஜட்ஜே கடுப்பாயிட்டாரு. ஒருவேளை இது பொய் கேஸ் தான் போல, இந்த பொண்ணு தான் பொய் சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு பயங்கரமா உட்கார்ந்து அழுவுறா, மயக்கமே ஆயிட்டா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மறுபடியும் கிளம்பி பெங்களூருக்கே வா, அங்க நீ வந்துட்டு மறுபடியும் அதே கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, வேற ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலையா பார்த்துட்டு போ, இங்கேயே எவ்வளவு நாளைக்கு தனியா கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அடிக்கடியே வந்து இந்த பொண்ணை பார்க்கணும், பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு வேணா, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி ஒரே ஒரு வாட்டி போயிட்டு மீட் பண்ணு, அந்த ஆளும் அடிக்கடிக்க வந்து மீட் பண்ணோம், ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்றாரு, ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. இப்போ அந்த கான்ஸ்டபிள மீட் பண்ணும்போது என்ன மன்னிச்சுக்கோமா, நான் வேண்முத்துனே பிடிச்சி தள்ளி விடல, அவராதான் தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு, கடைசியா நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு, நீ இந்த கேஸ்ல தோத்து போயிட்ட அப்படின்னா அதோட அவ்வளவுதான், இந்த கேஸ திருப்பி வாதாடவே கூடாது, முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இது சின்ன கோர்ட்ல முடிஞ்சிருக்கு, நம்ம ஹை கோர்ட்டுக்கு போலாம், ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாடணும் அப்படின்னா அங்க நீ வின் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதே டைம்ல நவீனுடைய அக்காவும் வந்து ஹீரோவை மீட் பண்ணி, ஏங்க அந்த பொண்ணே பாவங்க, அந்த பொண்ணு ஏதோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், நான் தான் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கும்போது பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு வந்துச்சு, ஆனா அந்த பொண்ணு
பொண்ணு எப்படி பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கே தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் போன்ல வந்துட்டு இவங்களா வாங்கி செக் பண்ணிருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த கருவே எப்படி ஆச்சுன்னு தெரியல, இதை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கூகுள்ல இந்த விஷயம்லாம் தேடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, அப்படின்னா அந்த ரேப்புக்கு அப்புறமா தான் இந்த கரு உருவாச்சுன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய கிளையண்ட்டை கூட்டிட்டு வரேன், அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த கான்ஸ்டபிள் கிளம்பி பெங்களூருக்கு போயிட்டு அந்த வெங்கட்டை மீட் பண்றாரு. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஒர்க் பண்றா, நான் டிஎல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா, கேரக்டர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே துருன்னு இருப்பா, அந்த பொண்ணு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்ப அந்த பொண்ணு யாரோ கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் பார்க்கவும் கிடையாது, எனக்கு எப்படி அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா, நீ சப்போர்ட்டா கூட ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கூடிய சீக்கிரமே அமெரிக்கா போறேன், அமெரிக்கால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு நடுவுல கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு என்னுடைய அமெரிக்க பயணத்தை என்னால கெடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிட்டாரு. அடுத்து இந்த கான்ஸ்டபிளும் நவீனுடைய அக்காவும் போயிட்டு வேற ஒரு வக்கீல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த கேஸை நம்ம எதுக்காக மேல் கோர்ட்டுக்கு கொண்டு போக கூடாது, அந்த டேவிட் சொன்ன மாதிரி நம்ம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், மேல் கோர்ட்டுக்கு கொண்டு போலாம், எல்லாமே ஓகே தான், நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டாதான் கேஸ் நிக்கும். ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த பொண்ணுக்கு தான் அசிங்கமா போயிடும், இந்த பொண்ணால வெளியே தலையே காட்ட முடியாது, இன்னொன்னு அதோட அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும், இந்த பொண்ணை யாரும் கற்பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த பொண்ணை யாரு கற்பழிச்சா, அந்த சம்பவம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபை தேடுங்க, அந்த ப்ரூஃப் கிடைச்சாலே போதும், டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தேவையே கிடையாது, நம்ம ஈஸியா கேஸ்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டபிள் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த கான்ஸ்டபிள் அந்த பேக்கரி கிட்ட போறான். இப்ப அந்த பொண்ணை உள்ளுக்குள்ளேயே காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் ஹெட்போன் எல்லாம் போட்டுட்டு அந்த பேக்கரிக்குள்ள போறாரு. எல்லாமே சுத்தி முத்தி பாக்குறாரு. சும்மா அந்த கடையில ஏதோ வாங்க போற மாதிரி சுத்தி பார்த்துட்டு கேமரா எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல வேற எங்கேயும் கேமரா இல்லையான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு மொபைல் கடை. அந்த கடையில கேமரா இருக்கு, இந்த பக்கமா திரும்பி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. கேமரா எப்பயுமே ஆனா இருக்குமான்னு கேட்கும் போது பயங்கரமா ஆனா இருக்கும், நைட்டு முழுக்க இல்ல ஒரு நாள் முழுக்கவே ஆன் பண்ணி வச்சிருப்போம், ஃபுட்டேஜும் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் கேஷுவலா சொல்ற மாதிரி உளறி கொட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு இந்த கேமரா வந்துட்டு அந்த கடையும் நல்லாவே கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயினும் இந்த போலீஸும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மறுபடியும் போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அந்த போலீஸ்காரன் செமையா கறி மீன் அது இதுன்னு தின்னுகிட்டு இருக்க, இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வாமிட்டே வருது, வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த கான்ஸ்டபிள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு எப்படியாச்சும் அந்த இதுவை செக் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை செக் பண்ணா கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு போது, டேய் இங்க பாரு, ஏற்கனவே இந்த கேஸுக்காக நாயா பேயா அலைஞ்சு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கோர்ட்டுக்கு வந்தா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானமா போச்சு, இன்னொரு வாட்டி கேமராவை செக் பண்ணும், அந்த பொண்ணை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு வந்த அப்படின்னா உன்னை கொன்னு போட்டுருவேன், ஒழுங்கா வெளியே போட ஐயோக்கிய ராஸ்கல்னு சொல்ல இவனும் வெளியே வரான். கரெக்டா அப்ப நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கேஸுக்காக வந்திருப்பாரு போல, வந்தவரு அப்படியே இவனையும் பார்த்துட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த போலீஸ்காரன், என்ன பாசே நீங்களும் அந்த கேமரா ஃபுட்டேஜ் தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, பப்ளிக் சர்வெண்ட், நீ பப்ளிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணு, உன் இஷ்டத்துக்கு திமிரா பேசிட்டு இருந்த அப்படின்னா 8 மாசம் கிடையாது 8 வருஷம் உன்னால வேலையே பார்க்க முடியாது, ஜெயிலுக்கு போற மாதிரி பண்றவன், முக்கியமா வேற ஏதோ ஒரு கேஸை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு போல, ஒழுங்கா அந்த கேஸை எடு, இல்லனா நான் எங்க போகணுமோ அங்க போவேன், நேரா கோர்ட்ல மனு தாக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. போகும்போது அசிஸ்டன்ட் கிட்ட இவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு கேமரா ஃபுட்டேஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது என்ன கேமரா ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, போலீஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அசிஸ்டன்ட் போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கான்ஸ்டபிளும் வந்திருப்பான். 2 பேருமே சேர்ந்துட்டு ஃபுட்டேஜை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே மாட்டவே இல்லை. அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து இவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. அந்த டைம்ல அந்த ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் கலாய்க்கிறாரு, இங்க பாரு ஒரு போலீஸா இருக்க, ஏற்கனவே சஸ்பென்ஷன்
டென்ஷன்ல இருக்க. இந்த டைம்ல போலீஸுக்கே தெரியாம போலீஸுக்கு எதிரா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், உன் வேலை காலி, நீயும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, ஏமா இந்த ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலையேமா அப்படின்னும் போது, நீங்க வேணா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கொண்டு வாங்க, நான் பாக்குறேன், பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஃபுட்டேஜ் உடைய ஒரு காப்பியை இவரு கொண்டு போறாரு. நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஒரு காப்பியை கொண்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க நம்ம ஹீரோயின் உட்காந்து பாக்குறாங்க. உட்காந்து பார்த்ததுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்களால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்துட்டு எல்லாருக்குள்ளவும் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது, சார் நான் 1000 வாட்டி போட்டு பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு ஒண்ணுமே மாட்டவே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்னு போலீஸ் பூத கண்ணாடியை போட்டு சமையா தேடி இருப்பாங்க, கண்டிப்பா அதுல ஒன்னும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது, அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, அவங்க பூத கண்ணாடியில பார்த்தாங்க அப்படின்னா நான் மைக்ரோஸ்கோப்ல பார்ப்பேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாஸ் பண்றாரு. ஒரு காருடைய கண்ணாடியில ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. என்ன அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேல கூட கடை திறந்திருக்கு. கோயல் அப்படின்னா அந்த கடைக்காரங்க சொன்னது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பொய்யான்லாம் தெரியல, நம்ம விசாரிக்கணும், இந்த கேஸ்ல இப்போ இன்னொரு ஆங்கிள் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய போனை காணும், அந்த போனை காணும் அப்படின்னு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் போன் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, அது அப்படியே காணாமலே போயிடுச்சு. இப்போ சைபர் கிரைம்ல தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மூலமா IMEI நம்பரை வச்சு அந்த போனை கண்டுபிடிக்க சொன்னே, கண்டுபிடிச்சியான்னு கேட்கும் போது, போராடே நானே இந்த கேஸ் விஷயமா பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ அந்த கேஸ பத்தி பார்க்கவே இல்லையா, குரூப்ல கூட போட்டு விட்டுருக்கேன் பாரு, நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன், அப்புறமேட்டுக்கா என்ன விஷயம்னு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவர் உட்கார்ந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. குரூப்ல என்ன விஷயம் நடக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது, ஏதோ ஒரு கலவரமா என்னன்னு தெரியல, அதை பத்தி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. அந்த நியூஸ்ல எவனோ ஒருத்தன் தொப்பி போட்டிருக்கான். இவர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல இவர் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்பதான் இந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு, போன் எல்லாம் பண்ணி பேசிருப்பாரு. பில்லு கட்டலான்னு போறாரு, அங்க ஒருத்தர் தொப்பி போட்டு நிக்கிறாரு. இந்த தொப்பியை பார்க்கும்போது இவருக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் பெங்களூருக்கு போயிட்டு அந்த வெங்கட்டை மீட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனும் தொப்பி போட்டிருப்பான். இதே தொப்பி போட்டவன் தான் இந்த நியூஸ்லயும் இருக்கான். அதாவது அந்த வெங்கட்டு கேரளாக்கு வந்திருக்கான் மக்களே, அது நியூஸ்ல அவனுக்கே தெரியாம ரெக்கார்டா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், இந்த நம்பரு எப்பயாச்சும் கேரளாக்குள்ள வந்திருக்கா, என்ன டேட்டு என்ன டைம் எல்லாமே டீடைலா சொல்லு அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரன் செக் பண்ணிட்டு, இந்த நம்பரு கடந்த 6 மாசமா பெங்களூரை விட்டு தாண்டவே இல்ல, பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம், போனே இல்லாமையா அவன் இந்த ஊருக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்லாம் தெரியல. மறுபடியும் போயிட்டு அந்த கடைக்காரன் கிட்ட பகல் ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டு வாங்குறாரு. அப்படி பகல் ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த பயபுள்ள கிளம்பி ஊருக்கு வந்திருக்கான். முக்கியமா இந்த பேக்கரி பக்கமாவே நோட்டம் விட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தான், ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, போனை வேற வச்சுட்டு வந்துட்டான். சோ ஏதோ ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்கான். இவனை போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளும் நவீனும் கிளம்பி பெங்களூர் போறாங்க. வெங்கட்டோடைய வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனா இவங்களை பார்த்தோன்னே பயந்தடிச்சுட்டு ஓடுறான். இவங்களும் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு அந்த பயபுள்ளைய புடிச்சு பொழந்து, ஏன்டா ஓடுற, நீ எதுக்குடா யாருக்கும் தெரியாம கேரளா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜானகியோடைய மொபைலை தேடி அப்படின்னு சொல்றான். என்னது மொபைலை தேடியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பி பெங்களூருக்கு வந்து இவனை பார்த்து பச்சை பச்சையா திட்டுறா, பயங்கரமா கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா இந்த நவீன் போயிட்டு டேவிட மீட் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த காரை பார்த்திருப்பாரு, காருடைய கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷனை பார்த்திருப்பாரு. இது எல்லாமே சொல்லும் போது இப்போ நவீனும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோ, சரி ஓகே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நான் அந்த கேஸை கண்டிப்பா வாதாடவே முடியாது, ஆனா எனக்கு பதிலா என்னுடைய சார்பா என் தங்கச்சி வந்து வாதாடுவாங்க, என்னுடைய தங்கச்சி சுப்ரீம் கோர்ட்ல வக்கீலா இருக்காங்க, டெல்லில இருந்து அவங்கள வர சொல்றேன், அவங்க வந்து வாதாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம ரீஅப்பீல் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரீஅப்பீல் பண்ணா வேலைக்கே ஆகாது, ஏற்கனவே மீடியா மொத்தமும் இந்த பொண்ணுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க, இந்த பொண்ணு ஒரு பொய்க்காரி அப்படின்ற பேர்ல முதல்ல போயிட்டு ரிட்டை ஃபைல் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ரிட்டை வந்துட்டு சிஎம்க்கு எதிராக கேரளா ஸ்டேட்டுக்கு எதிராக ஃபைல் பண்ண முடியும். அதாவது ஒரு பொண்ணு அவளுக்கே தெரியாம கர்ப்பமாகறா அப்படின்னா இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட சொல்லு, அந்த கேஸ்ல என் தங்கச்சி வாதாடுவா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சி தான் ஜானகி சார்பா வாதாட போறாங்க. அவங்க இப்போ பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கோரிக்கை அண்ட் பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 படி ஒரு மனுஷன் இந்தியால வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எல்லா விதத்திலையும் சுய மரியாதையும் சுய கௌரவமும் கிடைக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு ஃப்ராட் பண்ணிட்டா, போய் சொல்லிட்டா
மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. கேஸையே தடை பண்ணிட்டாங்க. அந்த கேஸையே டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸை ரீஓபன் பண்ணோம். அவங்களுக்கும் சுயமரியாதையோட வாழக்கூடிய அந்த உரிமை இருக்கு. நான் வந்துட்டு அவங்களுக்காக வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு போன் கடைக்காரனை கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய போன் காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த போனை கொண்டு போயிட்டு எவனோ இந்த கடைக்காரங்கிட்ட சேல் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து போனை பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னுடைய கைக்கு எப்படி ஜானகியோடைய போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது எவனோ கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு போனா, யாருன்னா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு கடைக்குள்ள இருக்க கேமரா, கடைக்கு பக்கமா இருக்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் செக் பண்ணீங்க, எதுக்காக மத்த கடையோடைய கேமரா, அந்த ஏரியாவுடைய மத்த கேமராஸ் எல்லாம் செக் பண்ணல அப்படின்னும் போது, அந்த கடைக்குள்ள இருக்க கேமராலேயே எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கும் போது மத்த கேமராக்கு நாங்க எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணாம விட்டோம். அதான் கடையில இருக்க கேமராலேயே எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா அந்த கேமரா ஃபுட்டேஜ். ஆக்சுவலா கண்டுபிடிச்சது அந்த கான்ஸ்டபிள். அந்த ஃபுட்டேஜ்ல என்ன விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது தான் நம்ம ஹீரோ. இப்போ வந்துட்டு அந்த கார்ல வந்துட்டு தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. 10:15 மணிக்கு மேலையும் அந்த கடை திறந்திருக்கு, லைட்டும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் வெளிச்சத்தோட கடை திறந்திருக்கிறது அந்த கார் கிராஸ் ஆகி போகும்போது நல்லாவே தெரியுது. சோ அப்படின்னா 9:30 மணிக்கே கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினது மொத்தமா போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதாடுறாங்க. அடுத்து வெங்கட்டை விசாரிக்கணும் அப்படின்றாங்க. வெங்கட் யாரு, வெங்கட்டுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்டை கூப்பிடுறாங்க. இவனை கூப்பிட்டு நீ எதுக்காக கேரளா கிளம்பி வந்த, முக்கியமா அந்த பேக்கரி கிட்ட வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஜானகியோடைய மொபைல தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன்டா அவ மொபைல தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்கான், பேசவே மாட்டான். இவன் எதுக்கு மொபைல தேடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டபிளும் நவீனும் சேர்ந்துட்டு அடிச்சு விசாரிக்கும் போதே இவன் உண்மையை சொல்லிட்டு இருப்பான் மக்களே. ஆக்சுவலா இவன் வந்துட்டு டீம் லீடர் இல்லையா, இப்போ அந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் வேலை பார்க்க வராங்களோ எல்லாருடைய மொபைலையும் தூக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு போயிடுங்க, சைலண்ட்ல போட்டு டப்பாக்குள்ள போட்டு போயிடுங்க, வேலை முடியும் போது இந்த போனை கொண்டு போனா போதும், போன் நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இந்த நாதேரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த போன்லாம் ஹேக் பண்ணி அந்த போன்ல இந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிடுறான். அந்த ஆப் மூலமா இந்த மொபைல் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருக்கு மக்களே. அந்த மொபைல் கேமராவை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த கேமரால என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கவும் முடியுது. இதுல இந்த பொண்ணு குளிக்கிறது, கக்கூஸ் போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. எல்லாத்தையும் பயவுல ரெக்கார்ட் பண்ணி பார்த்து ரசிக்கவும் செஞ்சிருக்கான். இப்போ இப்படி ஒரு சம்பவம், அந்த போனை காணோம், போனை தேடி போன பொண்ணு இந்த மாதிரி யாரோ கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தவன் அண்ட் கேள்விப்பட்டவன் அந்த போனு மாட்டினா நம்மளும் மாட்டுவோம், நம்ம கதையும் காலி அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடி வந்திருக்கான். இவன் மேல டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை தூக்கி பெங்களூர்லயே வச்சுட்டு வந்திருக்கான் மக்களே. ஆனா இப்ப அந்த போனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே இவங்க போட்டு பார்க்கும்போது எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த பொண்ணு தெரியாம போனை மறந்து வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா யாரோ அங்க வராங்க, அந்த போனை பாக்குறாங்க. போனை பாக்குறது வேற யாரும் கிடையாது, அந்த இந்திக்காரன் தான். அதுக்கப்புறமா அவன் தான் போனை தூக்கி மறைச்சு வைக்கிறான் போல. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அங்க போனை தேடி வரும்போது அங்க இந்த பொண்ணை வந்துட்டு மயக்கப்படுத்தி இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி மயக்கப்படுத்தி தூக்கி போட்டு போனதும் இவன் தான். அதுவும் பக்கவா ரெக்கார்டா இருக்கு. இப்போ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இந்திக்காரன் தான் கல்பிரேட், அந்த இந்திக்காரன் தான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ அந்த இந்திக்காரனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த எஸ்ஐ, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் நவீன், இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி அவனுடைய ஊருக்கே அவனை தேடி போறாங்க. அங்க போனா ஏதோ திருவிழா போல, அந்த திருவிழால பெண் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பயபலைய ஸ்டார்டிங்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் பார்த்துட்டு பிடிக்கலான்னு வரும்போது இவன் ஓடுறான், அடிக்க ட்ரை பண்றான், தப்பிச்சு போக பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு ஃபைட்லாம் பண்ணி இவனை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவனை போலீஸ் கைது பண்ணி கஸ்டடியில வச்சு விசாரிக்கிட்டோம். அடுத்த இயரிங் வந்துட்டு ஃபைனல் இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஃபைனல் இயரிங்கும் வருது. முதல்ல நம்ம ஹீரோ கிட்ட உங்களுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்துட்டு 2 அப்பாவிங்க மேல பொய் கேஸ் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினேன், அவங்க குற்றவாளி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பேச ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து தங்கச்சி கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அனுமதி இல்லாம அவங்க உடம்புக்குள்ள போயிட்டு அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, அது அவங்களுக்கு வளர்க்கவும் விருப்பம் கிடையாது, பெத்துக்கும் விருப்பம் கிடையாது, வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அதே தான் சொல்றாங்க, எனக்கே தெரியாம என்
உடம்புக்குள்ள இந்த குழந்தை வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இதை வளர்க்கவும் எனக்கு விருப்பம் கிடையாது, பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வளர்க்கவும் விருப்பம் இல்ல. இப்போ எனக்கே தெரியாம ஒருத்தன் ரேப் பண்ணி அந்த குழந்தை வயித்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு அதுல சுத்தமா ஈடுபாடே கிடையாது, விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய என்னால எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, வளர்க்க முடியும், அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கான். இந்து ஆக்ட் படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு எப்படின்னே தெரியாம கர்ப்பமாகறா அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அது அந்த பொண்ணுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அந்த பொண்ணால வளர்க்க முடியுமா? அப்படியே இந்த பொண்ணு வளர்க்க கூடாது, அட்லீஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாச்சு இந்த குழந்தைய எங்கேயாச்சும் விட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள சுமக்கவும் பிடிக்கல, அந்த குழந்தைய வந்துட்டு வளர்க்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 21 பிரகாரம் அந்த பொண்ணு சுய மரியாதையோடையும் கௌரவத்தோடும் வாழ்றதுக்கு வந்துட்டு நம்ம சட்டத்துல இடம் இருக்கு, அந்த பொண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த குழந்தைய பெத்துக்கோ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஃபோர்ஸ் பண்றதுனால அந்த பொண்ணுக்கு தான் கஷ்டம். இன்னொன்னு, நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கணும். பாலங்கட்டுறது ரோடு போட்டா மட்டும் நாடு முன்னேற்றம் அடையாது. இங்க வாழக்கூடிய மக்கள் அமைதியா நிம்மதியா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சுயமரியாதையோட வாழ்ந்தா மட்டும்தான் நாடு முன்னேறும். அதுக்கேத்த மாதிரி தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த பொண்ணும் பிரெக்னெண்டா இருக்கா. குழந்தை பிறந்தா ரெண்டு குழந்தையும் இந்த சொசைட்டி ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் நல்லபடி அமைதியா சந்தோஷமா குழந்தைய பெத்தெடுப்பேன், ஆனா அவங்க கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்தெடுக்கணும். அப்ப கூட அவங்க குழந்தைய ரேப் பண்ணப்பட்ட குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வளர வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு அந்த குழந்தைய பெத்துக்கும் விருப்பம் கிடையாது, வயிற்றுக்குள்ள வச்சிருக்கவும் விருப்பம் கிடையாது, வெளியே கொண்டு வந்து வளர்க்கவும் விருப்பம் கிடையாது. அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜட்ஜி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு ஜட்ஜும் பேசிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ல இருக்கிறதுலயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துடலாம். அந்த குழந்தை இப்போ 7 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்கு. 7 மாச குழந்தைய சரி பண்றதுக்கு வளர்க்கறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கவர்மெண்டே பாத்துக்கணும். அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்போ தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுதோ அது வரைக்கும் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், செலவுலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை இல்லாம அவங்க வாழ்க்கைய நார்மலா பழைய மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இந்த வெங்கட் பேர்ல தனியா ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேப் பண்ணா பாத்தீங்களா, அவன் மேல ஒரு கேஸ போடுறாங்க. நம்ம கான்ஸ்டபிளுக்கு வேலை கிடைக்குது. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு கண்ணை மூடுறாங்க. அதோட படமும் முடியுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கற்பழிப்பு மூலமா மட்டும்தான் மக்களை உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க பிரெக்னென்ட்லாம் கிடையாது. எப்பயோ மயக்கமாகும் போது இவங்க யார் கூடயோ செக்ஸ் பண்ணிருப்பாங்க போல, அது மூலமா மேபி குழந்தை உருவாயிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருப்பாங்க. கூகுள்ல வந்துட்டு எப்படி அந்த குழந்தைய கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க பிரெக்னென்ட்டா கிடையாது, இந்த இந்திக்காரன் கற்பழிச்சதுக்கு அப்புறமா தான் குழந்தை உருவாயிருக்கு. இதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அடுத்து என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.